வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஸ்பெஷல் வீடியோ தாங்க போட்டிருக்கேன். எப்படி கை வலிக்காமல் நம்ம பூஜை பாத்திரங்களை விளக்குறதுங்கிறது தான். லெமன் சால்ட் இதுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். இது கிட்டத்தட்ட நம்மளோட ஒயிட் சுகர் மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் விம் லிக்விட் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விம் லிக்விட் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ பாத்திரம் கழுவுறதுக்கு அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் துணியை வாஷ் பண்ணுற லிக்விட் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு போட்டிருக்கேன். 1 பழம் போல் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சால்ட்டு, லெமன் சால்ட் எல்லாமே கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த திருநீர் போட்டது, குங்குமம் வச்சது எதையுமே நான் ரிமூவ் பண்ணலை. அதிலே நான் விட்டு காட்டுறேன். பாருங்கள், இது 1 வீக்குக்கு முன்னாடி வாஷ் பண்ணது. பிளாக்காக இருக்கா? இப்போ பாருங்கள் எப்படி மாறும்னு. நான் எதையுமே கழுவாமல் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் தான் விட்டேன், அப்படியே சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், ஒரு மேஜிக் மாதிரி இல்லை இது? இப்போ நான் அந்த குங்குமத்தை லைட்டாக கையிலே தேய்ச்சிட்டேன். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ மேலே கொஞ்சம் தண்ணி அப்படியே இருந்தனால, இதில் நான் தண்ணி தான் ஊற்றி வச்சுருந்தேன். தண்ணி படிஞ்சதுனால மேலே கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அதுக்கு மட்டும் நம்ம ஸ்க்ரப்பரை போட்டு லைட்டாக கையில் தேய்ச்சிக்கிட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வாஷ் ஆகிடுச்சுன்னு. க்ளீனாக இருக்குது பாருங்கள். நமக்கு கை வலிக்கணும்னு கிடையவே கிடையாது. சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். கை வலிக்க உட்காந்து தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், மறுபடியும் ஊற்றி காட்டுறேன். இது அப்படியே ஊற்றணும் கூட அவசியம் இல்லை. ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு 4-5 சொட்டு மட்டும் விட்டுட்டு தேய்ச்சாலே போதும். கையில் தேய்ச்சி விட்டாலே போதும். இந்த மாதிரி ரொம்ப படிஞ்சு போயிருக்கு, பிளாக்காக இருக்குன்னா வேணால் நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ங்க, இல்லாட்டி தேங்காய் நாரை வச்சு கூட தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க. கை வலிக்கவே வலிக்காதுங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ பாத்திரனாலும் நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.